ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்போ இல்லாததுனால நான் அதை போடல, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். டைரெக்டாக முட்டை ஊற்றிட்டேன். முட்டை ஊற்றி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிஜமாலே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் முட்டையும் நல்லா இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கருவேப்பிலை, கேப்சிகம் வந்து என்கிட்ட இல்லாததுனால நான் போடலை. இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ரைஸ் போட்டுட்டு நம்ம மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மட்டன் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டும் சேர்ந்து கூட போடலாம். வெறும் மட்டன் மசாலாவும் போடலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும். நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதுலேயே அப்படியே சிக்கன் வந்து ஆட் பண்ணோம்னா சிக்கன் ரைஸு அதே டேஸ்ட்லேயே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.